ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையல். இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் அரைச்சி விட்ட காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக, ஈஸியாக, டேஸ்ட்டாக ஒரு குழம்பு வைக்கணுன்னா இந்த குழம்பு வச்சு பாருங்கள். இது கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு தான் தேவைன்னு இல்லைங்க, ஒரு காய் மட்டும் போட்டு கூட நம்ம செய்யலாங்க. சூப்பரான இந்த காரக்குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம், தேங்காய் ஒரு 4 டீஸ்பூன், ரொம்ப வைக்க வேணாம், கொஞ்சமாக வச்சாலே போதும். மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். காரம் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுந்தம் பருப்பு, கால் டீஸ்பூன் வெந்தயம், கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு. 7-8 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, தோலோடு நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த சைஸில் நறுக்கி வச்சுருக்கிறேன் முருங்கைக்காய், ரெண்டையும் சேர்த்துக்கலாம். தோலோடு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். எல்லாம் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அப்படியே காயெல்லாம் இந்தளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்படி அரைச்சி சேர்த்தோம்னா நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி வைக்கிற டேஸ்ட்டு கிடச்சிரும். அவ்வளோ நல்லாயிருக்கும் குழம்பு. டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணால் வாழைக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. கத்திரிக்காய் மட்டும் கூட போட்டு செய்யலாம், ஒரு முருங்கைக்காய் மட்டும் கூட போட்டு செய்யலாம். ஒன்று சுருக்குன்னு சாப்பிடணும்னு நினச்சோம்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளியெல்லாம் தனித்தனியாக வதக்கிட்டு நேரம் ஆகுங்கிறது ஈஸியாக செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் எண்ணெயிலே அப்படியே வதங்கி வரட்டும். புளியை கரைச்சி ஊற்றி குழம்ப கூட்டி வச்சுக்கலாம். வதக்கும் போதே அவ்வளோ வாசனையாக அவ்வளோ நல்லா இருக்குது. கட்டாயம் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவசரத்தில் செஞ்சாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி கழுவி வச்சுருக்க தண்ணியை அதில் கலந்துக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிடும். பார்க்கலாம். எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு அரைச்சி விட்ட காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.